மெதுவாக பேசி பழக அமைதியான மக்களையும் பண்பான கலாச்சாரத்தையும் காணும் போதே கண்ணை கவரும் காட்சிகளையும் பார்க்கும்போது படிப்பை தோண்டும் பாடசாலையும் கடக்கும்போது காற்று வீசும் கடற்கரையையும் கொண்டிருந்தாங்க இந்த புத்தகம். இல்லாத வளம் இல்லை, கொடுக்காத மனம் இல்லை, இதாங்க இந்த ஊர்ல சிறப்பம்சம். மனசை தித்திக்கும் இந்த ஊர்ல ஒரு திகைக்கிற சம்பவம் நடந்துச்சு, சொல்றேன் கேளுங்க. 4 வருஷத்துக்கு முன்னால கல்வி மலர்ந்து கொண்டு இருந்த அந்த காலத்துல உமர் என்ற மாணவன் வாழ்ந்து வந்தாங்க. அவன் கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் ஏனைய எல்லா விஷயத்திலையும் மிகவும் சிறந்து விளங்கினாங்க. கல்வியை விரும்பி ஆசையோட ஒவ்வொரு நாளும் படிச்சதை நீட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவனுடைய இலக்கை அடைய அவன் படாத பாடு இல்லைங்க. அப்பதாங்க அவன் இலக்குக்கு எதிரா, கல்விக்கு எதிரா ஒரு கெட்ட சக்தி அவன் வாழ்க்கையிலேயே விளையாடிச்சுதுங்க. அந்த சக்தி தாங்க தவறான நட்பு. அந்த தவறான நட்பால அவன் பாழாக்கப்பட்டாங்க. இன்டர்நெட் பத்தி, FB பத்தி அறியாத தெரியாத அந்த அப்பாவிக்கு அத தவறான முறையில பயன்படுத்த காட்டி கொடுத்ததுங்க அந்த நட்பு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க வழிவதுங்க அந்த நட்பு. இந்த விளைவு தெரியாத அந்த அப்பாவி நண்பனை நம்பி விளைவுகளை யோசிக்காம பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டி விட்ட நண்பனும் அவனை கைவிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறான்டே தெரியாம அவன் எடுத்த முடிவு தாங்க இது. அந்த அப்பாவுடைய உயிர் ஒரு அமைதி இல்லாம பிரிஞ்சிருங்க. எனக்கு நடந்தது மாதிரி கெட்ட நட்பால வெளி உலக அறிவின்மையால் எந்த கஷ்டமும் சிக்கலும் ஏனைய மாணவர்களுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காக அப்பாவுடைய ஆவி மண்ணுல காத்திருக்குதுங்க. இதோ ஓடி வராரு, இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. இவர் ஏன் ஓடி வராரு தெரியுமா? இவர் ஊருக்குள்ள எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இந்த பையன் வளர்க்குற கோழிக்கு நம்ம ஹீரோ எனர்ஜி மருந்து எழுதி கொடுத்துருக்காருங்க. பாவங்க அந்த கோழி அல்பாயுஸ்லயே போய் சேர்ந்துருச்சு. இவர் பைக்கை எப்படி ஓட்டுவாரு தெரியுமா? சூப்பர் சானிக் ஜெட் மாதிரியே ஓட்டுவாருங்க. ஓ சாரி, பறப்பாருங்க. இவர் தனக்கு தானே ரைடர்னு வேற சொல்லிக்கிடுவாருங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு ரேஸ் கூட ஓடினது இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோக்கு அவ்வளவு தைரியம். காலையில சூரியன் உதிச்சு பேக்ல லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுற வரைக்கும் படுப்பாருங்க. நேச்சுரல் ஏரியால நின்னு ராக்கு சாங் தான் கேட்பாருங்க. என்னமோ ஹெலிகாப்டர்ல போற மாதிரி தான் ஹெட்செட் வேற. நம்ம தலையோட பேர சொல்ல மறந்துட்டேனே, அவர் பேரு தான் ராக்கு. ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னா இவர் எப்பவுமே ராக்கு சாங் தான் கேட்பாரு.
நம்ம ஹீரோ படிக்கலாம் போறது தான், ஆனா படிப்பு தான் அவருக்கு அப்படி இப்படி. ஆனா அவருக்கு எஃபில இல்லாத ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. முக்கியமா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பாரு எஃபி தான். படுத்தா எஃபி, எலும்புனா எஃபி, ஏன் பல்லு விளக்கினா கூட எஃபி தாங்க. இப்படி தாங்க நம்ம ஹீரோ ஒரு நாள் பேகெல்லாம் போட்டுக்கிட்டு டியூஷன் விட்டு வந்தாருங்க. போற போக்கு சரியில்லாத நம்ம ஹீரோ எப்படி மாட்டார்னு மட்டும் பாருங்க. திடீர்னு ராக் பிரிஞ்சு போனதால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷோக் ஆகிட்டாங்க. இவனுக்கு என்ன நடந்தது, இவன் ஏன் போறான்னு அவங்களுக்குள்ளேயே வாதாடிக்கிட்டாங்க. இது ஒரு சின்ன பிரச்சனைன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. நடத்தை எல்லாம் மாறிச்சுதுங்க. நைட்ல செல்ஃப் ஸ்டடி செய்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் டே தேவையில்லாத கால்ஸை அவாய்ட் பண்ணுறாரு. தேவையில்லாத விஷயத்தை வெறுக்கிறாரு. அவர் நல்லா மார்க் வாங்கினாரு எக்ஸாம்ல. இப்படி அவர் நல்லவனா மாறிக்கிட்டே போனாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்டா? போக போக புரியுங்க. திடீர் மாற்றத்தை பார்த்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே திகைச்சு போனாங்கங்க. அவங்க மனசுல இருந்ததெல்லாம் ஒரே ஒரு கேள்விக்குறி தான், என்ன இவனுக்கு நடந்தது? பார்த்து கேட்ட கேள்வி ஒன்று தாங்க, நீயே நல்லா மாறிட்டா, நீயே நல்லா படிக்கிறா, நீயே எங்களெல்லாம் அவாய்ட் பண்றா, இப்படித்தாங்க கேட்டாங்க. ஏண்டா இவங்கெல்லாம் கெட்ட நண்பர்கள்? அதுக்கு அவன் சொன்ன பதில் ஒன்று தாங்க, உடம்புல இருக்கிறது என்னண்டா, அதே உமர், அதே உமர். அவன் சீர்கேட்டது விரும்ப இல்லை, அதனால ரொக்குள்ளேயே வந்துட்டான். சிஸ்டமாக படித்தா கஷ்டம் இல்லை, செல்ஃப் ஸ்டடி செஞ்சால் எல்லாமே லேசி. இத்தாங்க எங்கள் உமரோட